வணக்கம் ஆபரகம். அதாவது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நாள்தோறும் சுமார் 2500 பார்வையாளர்கள் விடுமுறை நாட்களிலும் 10,000த்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அதாவது இந்த பூங்காவில் கல்வி சுற்றுலா பள்ளி மாணவர்கள் அதிகம் வந்து செல்கின்றனர். இந்த பூங்காவில் உள்ள விலங்குகளை நேரடியாக அவற்றின் காடுகளுக்கு சென்று பார்க்கும் வகையில் மான் மற்றும் லைன் சஃபாரி வசதிகள் உள்ளன. பாதுகாப்பு வசதியுடன் கூடிய வாகனங்களில் பார்வையாளர்கள் அழைத்து செல்லப்பட்டு சிங்கம் மற்றும் மான்களை பார்வையிடலாம். இந்த லைன் சஃபாரிக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு உள்ளது. லைன் சஃபாரியில் மொத்தம் 9 சிங்கங்கள் உள்ளன. இதில் 7 சிங்கங்கள், 3 ஆண் சிங்கம், 4 பெண் சிங்கம் உள்ளன. அதாவது இயற்கை அனுபவித்த மிக நெருக்கமாக வாழக்கூடிய வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 7 சிங்கங்களில் ஹேரியா என்ற 5 வயது ஆண் சிங்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு பெங்களூரில் உள்ள பனோட்டா உயிரியல் பூங்காவிலிருந்து விலங்கு பரிமாற்றத்தின் மூலம் வண்டலூர் பூங்காவிற்கு வந்தது. இந்த சிங்கம் அதாவது அடிக்கடி சஃபாரி பகுதிகளில் விடப்படும் வழக்கம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி ஷேரியா சிங்கம் வழக்கம் போல் சஃபாரி பகுதிகளில் விடப்பட்டது. பொதுவாக மாலை நேரம் என்பதால் சிங்கங்கள் தானாகவே கூண்டுக்கு திரும்பி வந்துவிடும் வழக்கமானது. ஆனால் இந்த சிங்கம் இரவு ஆகியும் கூண்டிற்கு திரும்பி வராததால் பூங்கா ஊழியர்கள் முதல் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். பூங்கா நிர்வாகம் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கையில் சிங்கம் வெளியே போகாது. இதையடுத்து உடனடியாக வனவிலங்கு மேலாண்மை அதிகாரிகள் சிங்கத்தை தேடுவதற்காக பிரத்யேக குழுக்களை அமைத்து அக்டோபர் 4ஆம் தேதி தேடுதல் குழுவினர் சிங்கம் லைன் சஃபாரி பகுதிகளில் இருப்பதை உறுதி செய்தனர். சிங்கம் வெளிப்புறம் பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க வலுவான எல்லை சுவர் மற்றும் சங்கிலி சக்கர கூண்டு வேலிகள் ஆகியவற்றால் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். மேலும் சிங்க பாதையில் சின்ன லைன் சஃபாரி எல்லைக்கு பதிவாகி இருப்பதும் அதில் அதிகாரிகள் உறுதி செய்தனர். தொடர்ந்து 5 தனி படைகள் அமைக்கப்பட்டு சிங்கம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. பகல் ட்ரோனில் மூலமாக இரவு நேரத்தில் வெப்பப்படலம் பிடிக்கும் இந்த ட்ரோன் மூலமாக சிங்கம் கண்டறியப்பட்டது. தற்போது தீவிர கண்காணிப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு லைன் சஃபாரி பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த சிங்கம் மீண்டும் அதன் இருப்பிடமான கூண்டுக்கு திரும்பியது என்று வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பார்வையாளருக்கு மற்றும் விலங்கு நல ஆர்வலர்களுக்கு மத்தியில் நிலவிய குழப்பம் நீங்கியது. நிலைமை தற்போது சீரடைந்துள்ளது. ஆபரகம். தகவலுக்கு நன்றி மனோகரன்.